வார்த்தையை கேட்க போகிறோம். ஆமென். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. ஒரே ஒரு பாடலை சேர்ந்து பாடும். உங்க கைகள் கூறுகவில்லை, உம்மால் கூடா. சேர்ந்து பாடும். உங்க கைகள் ஆமென். இயேசுவால் கூடாது. ஆமென். இயேசுவால் கூடாது. சொல்லு. அனுமதித்ததெல்லாம் நன்மைக்கு, அனுமதித்ததெல்லாம் நன்மை, நடத்திடும் பாதைகளும் நன்மைக்காக, அனுமதித்ததெல்லாம் நடத்திடும் பாதைகளும் அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செம்மையாய் எனக்கான யாவும் செய்து முடிப்பே. அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செம்மையாய் எனக்கான. சேர்ந்து சொல்லுவோம். உங்க கைகள் குறுகவில்லை, உங்க கைகள் கூறுகவில்லை, உம்மால் கூடாது. தகப்பனே, ஹல்லேலூயா. உங்க கைகள் ஆமென் கூடாதது எதுவும் இல்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. இயேசுவால் கூடாது. தாழ்த்துக்கிறோம் ஆண்டவரே. இந்த நேரத்தில் கர்த்தர் எங்களோடு கூட பேசுவீராக. பிற்காலத்தில் மகிமைப்படுத்துவேன் என்றவர் இந்த வார்த்தை ஒவ்வொருடைய வாழ்க்கையில் நிறைவேறத்தக்கதா. இந்த வார்த்தைக்கு எங்களை ஒப்புக் கொடுக்க, இந்த வார்த்தையின்படி நடக்க எங்களுக்கு கர்த்தர் கிருபை தாரும். இப்பொழுது அடியாரை மறைத்து கர்த்தர் வெளிப்படும். பேசப்படுகிற வார்த்தைகள் ஒவ்வொருவருக்குள்ளும் பலன் செய்வதாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எடுத்து வாசிக்கலாம். ஏசாயா 9வது அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். ஏசாயா 9வது அதிகாரத்தின் 1வது வசனம். ஆகிலும் அவர் செபுலோன் நாட்டையும் நப்தலி நாட்டையும் இடுக்கமாய் ஈனப்படுத்தின முந்தின காலத்தில் இருந்தது போல அது இருண்டு இருப்பதில்லை. ஏனென்றால் அவர் கடற்கரை அருகிலும் யோர்தான் நதியோரத்திலும் உள்ள புறஜாதியாருடைய கலிலேயாவாகிய அத்தேசத்திலே பிற்காலத்திலே மகிமைப்படுத்துவார். வலது கரத்தை உயர்த்தி சத்தமாய் ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் இந்த வார்த்தையை விசுவாசிக்கிறீர்கள்? எனக்கு ஒரு பிற்காலம் இருக்கிறது, எனக்கு ஒரு எதிர்காலம் இருக்கிறது. அது சாதாரணமானதா அல்ல, அது மகிமை வெளிப்படுகிற காலம் என்று நம்புறவர்கள் மாத்திரம் நல்ல கைகளை தட்டி ஆமென் என்று சொல்லி. ஆமென். தேவனால் அழைக்கப்பட்ட, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு ஒரு எதிர்காலம் உண்டு. ஆமென். நாம் பாடுவோம். எதிர்காலம் நமக்குண்டு எதற்கும். இது வெறும் பாடல் அல்ல. எப்பேற்பட்டவர்களா இருந்தாலும், ஈனப்படுத்தப்பட்டவர்களுக்கு என்று சொல்லுகிற ஒரு வார்த்தை, பிற்காலத்தில் மகிமை உண்டாகும். அப்ப தெரிந்து கொள்ளப்பட்ட, தேவனால் அழைக்கப்பட்ட ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒரு பிற்காலம், ஒரு எதிர்காலத்தை வைத்திருக்கிறார். அந்த காலத்திலே கர்த்தர் தமது மகிமையை வெளிப்படுத்துவார். அந்த மகிமை வெளியரங்கம் ஆகும்போது ஒரு பக்கம் அநேகர் அவரை அறிந்து கொள்வார்கள். அதுதான் ஏசாயா 45. கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும், மாம்சமான யாவரும் அதை ஏகமாய் காண்பார்கள். மகிமை வெளிப்படும் போது அதை எல்லா கண்களும் பார்க்கும். பார்ப்பது மட்டுமல்ல, அதை எல்லா கண்களும் அறிந்து கொள்ளும். இந்த மகிமை எதனால் வந்தது என்று. அது மாத்திரமல்ல, அந்த மகிமை வெளிப்படும் போது எது எது ஈனப்படுத்தப்பட்டுச்சோ அதனுடைய வேல்யூ மாறும். ஆமென். தள்ளுண்டவள் என்று பெயரிடப்பட்டவளுக்கு கர்த்தர் வேல்யூ கொடுப்பார். வேண்டான்னு சொல்லி ஒதுக்கி வச்சத அதே வாழ்க்கையை வேணும்னு சொல்லத்தக்கதாய் கர்த்தர் வேல்யூ ஆக்குவார். எங்கே மகிமை வெளிப்பட்டுச்சோ அங்கே அதனுடைய வேல்யூ மாறும். எப்படி ஒரு பொன் அக்னிக்குள் போயிட்டு அதை வெளியில் எடுக்கும்போது அதுக்கு ஒரு மதிப்பு உண்டாகுதோ, அதே போல சில சூழ்நிலை கர்த்தர் எனக்கு அனுமதித்து பிற்காலத்தில் வெளிப்படுத்துகிற மகிமைக்கு பிறகு என் வாழ்க்கையில் ஒரு வேல்யூவை கர்த்தர் வைப்பார். நம்புறவங்க மாத்திரம் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம்.
ஆமே, இந்த நாளிலும் அப்படி ஒரு வேல்யூவான பாத்திரமாய் மாற்றப்பட்ட ஒரு நபரை குறித்து தான் ஆமே, நமக்கு தெரிந்த சம்பவங்கள் தான், தெரிந்த காரியம்தான். ஆனாலும் ஆவியானவர் பேசும்படி தியானிக்க வைத்த காரியமானதினால் இந்த காலை நேரத்தில் பேச விரும்புகிறேன். யாத்திராகமம் 33வது அதிகாரத்தில் மோசே ஆண்டவரை பார்த்து ஒரு ஜெபம் ஜெபிக்கிறார். இப்படி கேட்கிறார், கிருபை கிடைத்ததனால் ஆண்டவரே நீர் எனக்கு எதை காண்பிக்க வேண்டும்? 18வது வசனத்தை வாசியுங்கள். யாத்திராகமம் 33:18. அப்பொழுது அவன், உம்முடைய மகிமையை எனக்கு காண்பித்தருளும் என்றான். ஆண்டவருடைய மகிமை எனக்கு வெளிப்படுத்துங்க. ஆண்டவருக்கு இப்பொழுது இஸ்ரவேல் ஜனத்தின் மேல கடும் கோபம். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் ஒரு தூதன் உனக்கு முன்பாக அனுப்புகிறேன், அந்த தூதன் உங்களை இனி வழி நடத்தி செல்வார், நான் இனி வரமாட்டேன் என்றார். ஆனா மோசே விடவில்லை. ஆண்டவரே, நான் உங்களை விட மாட்டேன், நீங்க என்ன கூட்டிட்டு போகாம நாங்கள் இந்த இடத்துல எழும்ப மாட்டோம், அதை பத்தி நீங்க பேச ஆண்டவர் சொல்லும்போது என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் என்று சொல்லும் போதும் ஆண்டவர் விடலை, நீங்க என் கூட வந்தான் ஆகணும். இப்பொழுது ஆண்டவர் அவன் இடத்துல, உனக்கு என் கண்கள் உனக்கு கிருபை கிடைக்குது, நான் உனக்கு என்ன செய்யணும், நீ எதை விரும்புற அப்படின்னு கேட்டதும் மோசே விரும்புகிற காரியம், ஆண்டவர் உம்முடைய மகிமையை காண்பீங்க, உம்முடைய மகிமையை காண்பீங்க. இந்த ஜெபத்தினுடைய ரிசல்ட் என்னன்னா, மகிமை வெளிப்பட்டது. அந்த மகிமை வெளிப்பட்ட போது யாத்திராகமம் 34வது அதிகாரம் அதனுடைய 29-30 வசனங்களை வாசிக்கலாம். மோசே சாட்சி பலகைகள் இரண்டையும் தன் கையில் எடுத்துக்கொண்டு சீனாய் மலையிலிருந்து இறங்குகிற போது தன்னோட அவர் பேசினதினாலே தன் முகம் பிரகாசித்திருப்பதை அவன் அறியாதிருந்தான். ஆரோனும் இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் மோசேயை பார்க்கும்போது அவன் முகம் பிரகாசித்திருப்பதை கண்டு அவன் சமீபத்தில் சேர பயந்தது மட்டுமல்ல. 31வது வசனம், மோசே அவர்களை அழைத்தான். அப்பொழுது ஆரோனும் சபையில் உள்ள பிரபுக்கள் யாவரும் அவனிடத்தில் திரும்பி வந்தார்கள். மோசே அவர்களோட பேசினான். வலது கரத்தை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா, இந்த மகிமை வெளிப்பட்ட போது ஆரோனுக்கு முன்பாகவும் சரி, அத்தனை ஜனத்துக்கு முன்பாகவும் சரி, மோசேனுடைய வேல்யூவே மாறுது. மகிமை வெளிப்பட்ட போது, நான் ஆவிக்குரிய அர்த்தத்தோடு இந்த வசனங்களை நான் பேச விரும்புகிறேன். மோசேயின் வாழ்க்கையில் தேவனுடைய மகிமை வெளிப்பட்ட போது, மோசேயின் வாழ்க்கையை கர்த்தர் மகிமையாய் பிரகாசிப்பிக்க பண்ணின போது, ஆமென், அதுவரை நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், மோசேயின் வார்த்தைகளுக்கு இடம் கொடுத்தாலும் மோசே எப்பவுமே கொஞ்சம் வித்தியாசமாக தான் பார்ப்பாங்க. அதனால தான் எல்லா முறுமுறுப்பும் மோசைக்கிட்ட போகும். ஆரோனும் மிரியாமும் கூட மோசையை குறித்து குற்றம் சாட்டி கொண்டுதான் பல நாட்கள் இருந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் ஒரு நாள் கர்த்தருடைய மகிமை இந்த மோசையின் முகத்தில் பிரகாசித்ததும் ஆரோன் உட்பட அத்தனை ஜனங்கள் முன்பாகவும் இந்த சாதாரண மோசையுடைய வேல்யூவை கர்த்தர் மகிமையாய் மாற்றினார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஒரு நாள் உண்டு, அந்த நாள் வரும்போது அத்தனை கண்களுக்கு முன்பாக இதே வாழ்க்கையை கர்த்தர் வித்தியாசப்படுத்துவார் என்று விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் நல்ல கைகளை தட்டி ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. இந்த பிரகாசம் என்பது, இந்த மகிமை என்பது மோசையின் ஆரம்பத்திலே கிடைக்கவில்லை, மோசையை சந்தித்த அன்றே உண்டாகவில்லை. இந்த பிரகாசத்தை சந்திக்க வைக்கிறதற்கு முன்பாக ஆண்டவர் மோசையை எந்த நிலைமைக்கு கொண்டு போனார்னா, நாம் இந்த மாதத்தை வாசித்த வாக்குத்தத்தத்தின்படி ஈனப்படுத்தப்பட்ட வாழ்க்கை, அதுதான் மோசையின் வாழ்க்கை. மோசையின் ஆரம்பத்திலேருந்தே நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். எல்லாம் எடுத்து வாசிக்க நேரமில்லை, நான் சொல்லி மட்டும் விடுகிறேன். இந்த மோசே யார் என்றால், அவருடைய ஆரம்பம் ஈனப்படுத்தப்பட்ட வாழ்க்கையாக தான் இருந்தது. அவருடைய பிறப்பிலிருந்தே அவன் போராட்டத்தை தான் சந்தித்து கொண்டிருந்தார். யாத்திராகமம் 2வது அதிகாரம் 1 முதல் 3 வரை நீங்கள் படிச்சீங்கன்னா தெரியும். ஆமென். அவன் பிறக்கிற காலம் வரும்போது அதுவரை இல்லாத பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கு முன்பாக எந்த ஆண் குழந்தைகளும் பிறக்கவே கூடாது என்கிற ஒரு கட்டளையை போட்டு மருத்துவச்சிகளை சொல்லி அனுப்புகிறார், பிள்ளை பிறக்கவே விட்டுறாது என்றார். ஆனால் கத்தருக்கு பயந்திருந்தபடினால மருத்துவச்சிகள் அந்த செயலை செய்யாமல், அவங்க ராஜாக்கு முன்பாக வேறொரு வார்த்தையை சொல்லி பிள்ளையை பிறக்கிறதுக்கு தனக்கான அனுகூலத்தை ஏற்படுத்தி விட்டார்கள். கத்தர் அவர்களை ஆசீர்வதிக்கிறார். இப்ப பிள்ளைகளா பிறக்கிற செய்தி இப்போ ராஜாவுக்கு தெரிகிறது.
2வது அதிகாரத்தில் தான் மோசையின் பிறப்பை குறித்து சொல்லும்போது 2வது வசனம் இப்படி சொல்லப்படுகிறது, வாசியுங்கள். ஸ்திரீ கர்ப்பவதியாகி ஒரு ஆண் பிள்ளையை பெற்று அது அழகுள்ளது என்று கண்டு 3 மாதம் ஒளித்து வைத்தாள். பிறந்த உடனே கட்டில படுக்க வைப்பான்னு பார்த்தா எங்கேயோ கொண்டு ஒளிச்சு வைக்கிறாங்க. சில பிள்ளைங்க பிறந்த உடனே NICUல கொண்டு வைப்பாங்க தெரியுமா? இதே போல பிறந்த உடனே பிள்ளை தன்னு கூட அப்படி பக்கத்திலே படுத்திருக்கோன்னு பார்த்தா, ஆமா, பிறந்த உடனே பிள்ளைக்கு ஆசை எதுன்னா அம்மா பக்கத்தில் படுக்க வைக்கிறது இல்லை. வேற யார்கிட்ட படுக்க வச்சாலும் அந்த பிள்ளைங்க ஆளும். ஆனால் அம்மா கிட்ட படுக்க வச்சா அது எப்படி தான் தெரியுதுன்னு தெரியல, அம்மா கிட்ட படுக்க வச்சா ஆளாது. இப்ப பிறந்த உடனே அந்த பிள்ளை அழகுன்னு தெரிஞ்ச உடனே அந்த பிள்ளையை கொண்டு போய் எங்க வைக்கிறாங்கன்னா வீட்டில் எங்க ஒளிச்சு வைக்கலாம். ஆரோன் பிறக்கும் போது இந்த நிலை கிடையாது, மிரியாம் பிறக்கும் போது இந்த நிலை கிடையாது. ஆனா மோசையின் பிறப்பே ஈனப்படுத்தப்பட்ட பிறப்பு. பிறப்பிலிருந்த பிரச்சனை சந்திக்கிறவன், பிறப்பிலிருந்த பிரச்சனை சந்திக்கிறவன். இந்த வார்த்தை சொல்லும் போதே சில உள்ளத்துக்காக சொல்றேன், பிறந்ததுலேருந்து பிரச்சனையை சந்திக்கிறீங்களா? பிற்பாடு ஒரு மகிமையை கர்த்தர் வைத்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசித்து ஆமென் சொல்றீங்க? பிறப்பிலிருந்தே பிரச்சனையை சந்திக்கிற சில உள்ளம் இந்த வார்த்தை நீ கேட்டுக் கொண்டிருப்பாயானால், இன்று நீ தேவ சமூகத்தில் நிற்பது நிச்சயமானால் பிற்பாடு ஒரு மகிமை உண்டு என்று விசுவாசிக்கிறவங்க, ஹல்லேலூயா. பிறப்பிலிருந்து பிரச்சனையை சந்திக்கிறவன், போராட்டத்தை சந்திக்கிறவன், ஹல்லேலூயா. ஆரோன் பிறக்கும் போது இந்த ஒரு சிச்சுவேஷன் இல்லை. ஆரோன் பிறக்கும் போது எல்லாமே சேஃபர், அம்மா பக்கத்தில் படுக்க வைக்கிறார். மிரியாம் பிறக்கும் போது அம்மா பக்கத்தில் படுக்க வைக்கும் போது, மோசே பிறந்த போது அவனை ஒளிச்சு வைக்க ட்ரை பண்றாங்க, ஒளிச்சு வைக்க ட்ரை பண்றாங்க. ஆமே. 2வது, இந்த ஆரோன் மிரியாம் சந்திக்காத சூழ்நிலைகள் தான் இந்த மோசே சந்தித்து கொண்டிருக்கிறார். 3 மாசத்துல அடுத்த ஒரு சிச்சுவேஷன் வருது. என்ன சிச்சுவேஷன்? ஒரு பெட்டிக்குள்ள வச்சு நைல் நதியில் அனுப்புறாங்க. ஆமே. மிரியாம் தூரத்திலிருந்து பார்க்கிறார். இந்த 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 சூழ்நிலை என்பது மிரியாமுக்கு வந்தது கிடையாது, இந்த சூழ்நிலை என்பது ஆரோனுக்கு வந்தது கிடையாது. அதை நான் இப்படி சொல்ல விரும்புகிறேன், தன் குடும்பத்தில் வேற யாரும் சந்திக்காத ஒரு சூழ்நிலையை இந்த மோசே சந்திக்கிறான். ஆமே. மற்றவங்க சந்திக்கிற சூழ்நிலையை வச்சு பார்க்கும்போது நான் சந்திக்கிற சூழ்நிலை கடினமானது. என் குடும்பத்தில் என் சகோதரர்கள் என் சகோதரிகள் சந்திக்கிற சூழ்நிலையை வச்சு பார்க்கும்போது இந்த மோசே சந்திக்கிற சூழ்நிலை என்பது சின்ன வயசுலேருந்தே போராட்டம், சின்ன வயசுலேருந்தே எல்லாமே வித்தியாசமாக தான் இருக்குது. அவங்க ஒவ்வொரு நாளும் உயிரோடு இருக்கிறதே தேவ கிருபை. ஆமென், ஹல்லேலூயா. சிலர்லாம் சொல்லுவாங்க, எங்க அண்ணனுக்கு இந்த பிரச்சனை இல்லை, என் சகோதரர்களுக்கு இந்த பிரச்சனை இல்லை, என் சகோதரிக்கு இந்த பிரச்சனை இல்லை, எனக்கு மட்டும்தான் என் குடும்பத்தில். அப்படி யாராவது இருக்கிறீங்கன்னா வெக்கப்படாம கைவத்தி சொல்லுங்க, பிற்பாடு மகிமை உண்டு. ஆமென், பிற்காலத்தில் மகிமை இருக்கு. ஹல்லேலூயா. பிறப்பில் இந்த சூழ்நிலை எல்லாமே வித்தியாசம். 3வது, இந்த மோசே சின்ன வயசுல இருந்து எல்லாத்தையும் தனியா ஃபேஸ் பண்ணவர், தனியா ஃபேஸ் பண்ணவர் தன் வாழ்க்கையில். ஆமென், தனியா தான் ஃபேஸ் பண்றார். 40 வயது வரை எகிப்துக்குள் இருக்கும்போது பல காரியங்களை தனியா ஃபேஸ் பண்றார். அதன் பிறகு 40 ஆண்டு காலம் வனாந்தரத்தில் இருக்கும்போதும் தனியா தான் ஃபேஸ் பண்றார். இந்த மோசே கூட கொஞ்சம் பேர் நிற்க துவங்கினது கர்த்தர் மோசே எடுத்து பயன்படுத்த துவங்கின பிறகுதான். அதுவரை எல்லாவற்றையும் தனியாய் சந்தித்தவன். 4வது, மோசே என்று தெரிந்தும் கூட தன் சகோதரர்களுக்கு உதவ போய் நின்ற போது அவனை யாரும் அங்கீகரிக்கவே இல்லை. அப்போஸ்தலர் 7:27-28 வசனங்களை சொல்லப்பட்டிருக்கிறது. அது மோசேன்னு தெரியும், ஆரோனுடைய தம்பின்னு தெரியும், அவன் தான் இப்பொழுது எகிப்துக்குள்ளே வல்லவனாய் இருக்கிறான் என்பது தெரியும், எல்லாவற்றையும் கற்று தேறி இருக்கிறான் என்பது சகோதரருக்கு தெரியும், சொந்தங்களுக்கு தெரியும். அப்படி இருந்து கூட மோசையை ஒரு மதிப்பா கூட பார்க்கவில்லை. மோசையை எந்த ஒரு ஜனம் கூட அங்கீகரிக்கவில்லை. 5வது 7:28 சொல்லப்படுகிறது, அவனுக்கு அந்த இடத்துல நிற்க முடியாமல் ஓடி போனான் என்று. ஆமென், நிற்க முடியாமல் ஓடி போனான், ஓடி போகிறான். நிற்க முடியல, அந்த இடத்தை விட்டு ஓடி வனாந்தரத்துக்கு போகிறான். அதாவது சில சூழ்நிலைக்கு முன்னாடி அவனால் நிற்க முடியல, நிற்க முடியாததுனால அவன் என்ன பண்றானா, அந்த இடத்தை விட்டு ஓடுறான். ஓடி அடுத்து 40 வருஷம் அவன் எப்படிப்பட்ட சூழ்நிலைக்குள்ள மாறுறான், பலவீனமான சூழ்நிலை.
மோசையினுடைய வாழ்க்கையில் 80 வயது வரை 2ஆ பிரிக்கலாம். 40 ஆண்டு கால எகிப்திற்குள்ள, 40 ஆண்டு கால வனாந்திரத்தில். இந்த 40 ஆண்டு கால எகிப்திற்குள்ள மோசை எப்படிப்பட்டவனாய் வளர்கிறான் என்றால் பலமுள்ளவனாய் வளர்கிறான். அதே மோசை அடுத்த 40 ஆண்டு கால வனாந்திரத்தில் இருக்கிற எல்லா பலனும் இழக்கிறவனாய் போகிறான். எல்லா பலனும் இழக்கிறவனாய் போகிறான். அது மாத்திரமல்ல, திரும்ப தன் ஜனக்கூட்டத்திற்கு போக விரும்பாதவன். ஆண்டவர் இப்பொழுது யாத்திராகமம் 3:4 வந்து சந்திக்கிறார். சந்தித்து உடனே நான் அனுப்புறேன்னு சொல்லும்போது மோசே உடனே ஓகே ஆண்டவரேன்னு சொல்லலை, நான் போறேன் ஆண்டவரேன்னு சொல்லலை, இதுக்கு தான் ஆண்டவரை வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் சொல்லலை. அவன் சொல்றான், ஆண்டவரே வேற யாரையாவது அனுப்புங்க, ஆரோன் அனுப்புங்க, வேற யாரையாவது, என்ன விட்டுருங்க, எனக்கு அந்த இடத்துல போக. ஏன் போக விரும்பலைன்னா மோசே தன் வாழ்க்கையை வச்சு பார்த்துட்டார். இந்த வாழ்க்கை ஈனப்படுத்தப்பட்ட வாழ்க்கை தான், இந்த வாழ்க்கை ஈனப்படுத்தப்பட்ட வாழ்க்கை. இனி நான் திரும்ப அங்கே போனேன்னா யாரையும் அங்கீகரிக்க மாட்டாங்க ஆண்டவரே. திரும்ப நான் இந்த வாழ்க்கையோடு அங்கே போனேன்னா 40 வயதில் எல்லாம் தெரிந்த போதே என்னை அங்கீகரிக்கவில்லைனா, இந்த 80 வயதில் இந்த பலவீனத்தோடு திக்கு வாயோடு நான் போய் நின்னா யார் ஆண்டவரை அங்கீகரிப்பா? இப்படிப்பட்ட மோசையின் முகத்தில் தான் கர்த்தருடைய மகிமை பிரகாசமானது. இப்படிப்பட்ட மோசையின் வாழ்க்கையில் தான் கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமானது. எவர்கள் அவரை தள்ளினார்களோ அவர்கள் நடுவில் கர்த்தர் அவனை மகிமைப்படுத்தினார். வேல்யூ இல்லாத அந்த மோசையை அத்தனை பேர் ஜனத்தின் நடுவில் கர்த்தர் வேல்யூவான பாத்திரமாய் மாற்றுகிறார். எத்தனை பேர் இந்த வார்த்தையை விசுவாசிக்கிறீங்க? இதே போல சூழ்நிலை சந்தித்து நடந்து கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரி, இதோ நாட்கள் வரப்போகிறது. கர்த்தருடைய மகிமை வெளிப்படும் போது வேல்யூ இல்லாத இந்த பாத்திரத்தை கர்த்தர் வேல்யூவா மாற்ற போறான் நம்புறவங்க. ஹல்லேலூயா! இதை அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆமென். பல காரியங்களை தனிமையாய் குடும்பத்தில் சந்திக்கிற சில உள்ளங்கள் இந்த கூட்டத்தில் உண்டு. பல காரியங்களை பிறப்பிலிருந்தே சந்திக்கிற சில உள்ளங்கள் இந்த கூட்டத்தில் உண்டு. பல காரியங்கள் எல்லாருக்கும் ஒரே போல சூழ்நிலை இருக்கும்போது எனக்கு மட்டும் சூழ்நிலை மாறி மாறி இப்படி வந்துட்டு இருக்குதுன்னு சந்திக்கிற கூட்டங்கள் உண்டு. பல இடத்துல நிற்க முடியாமல் ஒளிந்து ஒளிந்து நிற்கிற கூட்டம் உண்டு. ஹல்லேலூயா! கொஞ்ச நாள் நான் பலமோடு வளர்ந்தேன், ஆனால் இப்போ எனக்கு எல்லாமே பலவீனமாய் தான் மாறிக்கொண்டிருக்கிறது என்ற கூட்டம் உண்டு. திரும்ப சில இடத்துல போய் நிற்க விரும்பாத கூட்டம் இந்த இடத்துல உண்டு. அத்தனை பேருக்கு சொல்லுகிற வார்த்தை, மோசையை மகிமைப்படுத்தினவர் இதோ என்னை மகிமைப்படுத்த போகிறார் என்று விசுவாசிக்கிறவங்க நல்ல கரங்களை தட்டி நம்பிக்கையோடு 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 அவரால் இதை செய்யக்கூடும். இந்த மகிமை வெளிப்பட்ட போது இந்த மோசையை எல்லாருக்கும் முன்பாக, இப்ப மோசே சொல்றது எல்லாரும் கேட்கிற, மோசே சொல்ற வாங்க பேசுற, இப்ப மோசே சொல்றதுக்கெல்லாம் உடனே உடனே கீழ்ப்படுகிறார்கள். மோசையுடைய வார்த்தைக்கு வேல்யூ ஆகுது, மோசையுடைய முகத்துக்கு வேல்யூ ஆகுது. மோசை இப்ப நிற்பது வேல்யூவா மாறுது. அன்பு சகோதர அன்பு சகோதரி, இந்த வார்த்தை காலையில் தியானித்துக் கொண்டிருந்த போதே கர்த்தருனை அழைத்ததே தமது மகிமை வெளிப்படுத்துவதற்காக. விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க வேல்யூ பர்சன் சொல்லுங்க. ஆமென். சிலருக்கு நம்பிக்கையே இல்லை, நானா வேல்யூ பர்சன், நீங்க தான் வேல்யூவான பர்சன். ஹல்லேலூயா! ஏன் சத்துரு உங்கள்கிட்ட ரொம்ப போராடுறோம் தெரியுமா? நீங்க தான் வேல்யூவான பர்சன். ஆமென். உங்க குடும்பத்தில் உங்க சொந்தத்தின் நடுவில் நீங்க தான் பிரஷியஸான வேல்யூவான பர்சன் சொல்றவங்க. ஹல்லேலூயா! ஆண்டவர் ஏன் உங்களை கூடாரத்துக்குள்ளே மறைச்சு மறைச்சு வைக்கிறார் தெரியுமா? நீங்க வீட்டில் எதை ரொம்ப மறைச்சு வைப்பீங்க? என்னது? எதை மறைச்சு வைப்பீங்க? ரொம்ப விலை உயர்ந்த பொருள், அதுக்கு எத்தனை பூட்டு போடுவானே, பூட்டு போட்டுட்டு நமக்கே அந்த பூட்டுக்கு திறக்கிறது தெரியாது. ஆண்டவர் ஏன் இன்னும் இப்படி மறைச்சு மறைச்சு வைக்கிறார்னா, அவர் பார்வைக்கு நீ வேல்யூவான பர்சன். சத்துரு கை வைக்க விட மாட்டார். உன் பிற்காலத்திலே மகிமை வெளிப்படும் என்று நம்புறவங்க. ஹல்லேலூயா! ஆமென். இப்படி ஈனப்படுத்தப்பட்ட இந்த மோசையின் வாழ்க்கையில ஒரு நாள் மோசே வந்து நின்ற போது ஜனம் பார்க்கிறது மோசை அல்ல, மோசையில் வெளிப்பட்ட அந்த மகிமையை. ஹல்லேலூயா! ஒரு நாள் என் ஜனம் பார்க்கும், என்னில் கர்த்தருடைய மகிமை வெளிப்படுவ போகிறதை நம்புறவங்க மாத்திரம் ஒரே ஒரு விஷயம், உங்க வலது கரத்தை உயர்த்தி, ஆண்டவரே என்னில் வெளிப்படுத்துங்க. ஆண்டவரே, ஆண்டவரே நான் யாருன்னு காட்டது வேண்டாம்,
என்னில் இருக்கிறவர் யார் என்பதை பார்க்கட்டும், என்னோடு இருக்கிறவர் யார் என்பதை பார்க்கட்டும். எத்தனை பேர் விரும்புறீங்க ஆண்டவரே இந்த டேவிட் யாருன்னு பார்க்க வேணாம்பா, இந்த டேவிட்குள் இருக்கிறவர் யார் என்பதை பார்க்கட்டும். இப்படி சொல்லி செபிங்க, ஆண்டவரே நான் யார் என்று பார்க்க வேண்டாம், என்னோடு இருக்கிறவர் யார் என்பதை பார்க்கட்டும். மகிமை வெளிப்படும் என்பது நம்ம வேல்யூவை காட்டுறது கிடையாது, நம்மோடு இருக்கிறவர் யார் என்பதை காண்பிப்பதான் மகிமை. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதுதான் க்ளோரி. என் மூலமாய் அவருடைய நாம மகிமைப்படுவது, அதுதான் மகிமை. இப்படி யாரை கர்த்தர் மாற்றி ஈனப்படுத்தப்பட்ட மோசையின் வாழ்க்கை, இந்த ஒரு பிரகாசம், இந்த ஒரு மேன்மை இந்த மோசைக்கு உண்டாகுவதற்கு நான் ஆரம்பத்தில் சொன்னது போல எடுத்த உடனே கர்த்தர் செய்யவில்லை. இந்த ஒரு மகிமை உண்டாவதற்கு மோசையின் இடத்தில் வெளிப்பட்ட ஒரு 3 அனுபவங்கள் நிறைய இருந்தாலும் ஒரு 3 அனுபவங்களை கர்த்தருடைய ஆவியானவர் தியானிக்க வைத்தார். அந்த காரியங்களை மாத்திரம் நான் வேகமாய் சொல்லி, இந்த 3 அனுபவங்களும் நம்மில் இருக்க வேண்டும் என்று ஆவியானவர் இன்று பேசினபடினால இந்த வார்த்தைகளை முன்வைக்கிறேன். முதல் அனுபவம், மோசையின் முகத்தில் இந்த மகிமை வெளிப்படுவதற்கு ரீசன், அவன் அழைத்த அழைப்பில் நின்றான். யாத்திராகமம் 33வது அதிகாரம் அதனுடைய 12 முதல் 15 வசனங்களை வாசிங்கள். யாத்திராகமம் 33 12 முதல் 15 வசனம். மோசே கர்த்தரை நோக்கி, தேவரீர் இந்த ஜனங்களை அழைத்துக் கொண்டு போ என்று சொன்னீர், ஆகிலும் என்னோட கூட இன்னாரை அனுப்புவேன் என்பதை எனக்கு நீர் அறிவிக்கவில்லை என்றாலும் உன்னை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்றும் என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது என்றும் தேவரீர் சொன்னது உண்டே. உம்முடைய கண்களில் இப்பொழுது எனக்கு கிருபை கிடைத்ததானால் நான் உம்மை அறிவதற்கும் உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைப்பதற்கும் உம்முடைய வழி எனக்கு அறிவியும், இந்த ஜாதி உம்முடைய ஜனம் என்று நினைத்தருளும் என்றார். அதற்கு அவர், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றார். 15வது வசனம். அப்பொழுது அவன் அவரை நோக்கி, உம்முடைய சமூகம் என்னோட கூட செல்லாமற் போனால் எங்களை இவ்விடத்திலிருந்து கொண்டு போகாதிரும் என்றார். இந்த சம்பவங்கள் நமக்கு தெரியும். நான் ஆரம்பத்தில் சொன்னது போல ஆண்டவர் சொல்லிட்டு, நான் ஒரு தூதனை உனக்கு அனுப்புறேன், நீ தூதனை கூட்டிட்டு போ, தூதன் உனக்கு வழிகாட்டுவான் என்று சொல்லும் போது மோசே பிடிச்சிட்டார். கூடாரத்தை பாளையத்திற்கு புறம்பாய் போட்டு, இப்பொழுது மோசே கூடாரத்துக்கு பிரவேசிக்கும் போது மேகஸ்தம்பம் வந்து மூடுகிறது. கர்த்தர் முகமுகமாய் மோசையோடு பேச துவங்குகிறார். பேச துவங்கும் போது நாம் வாசிக்க கேட்டோம், மோசே என்ன சொல்லுகிறார் என்றால், ஆண்டவரே கிருபை கிடைத்ததானால் எனக்கு நீங்க எதை சொல்லணும்னா, நீர் என்னை பெயர் சொல்லி அழைத்தீரே. 12வது வசனத்தை சொல்ல, உன்னை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்றும் என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது என்றும் தேவரீர் சொன்னதுண்டே அப்படின்றார். எதை முன்வைத்து மோசே ஆண்டவரை விடாம பிடிக்கிறார் என்றால், தன்னை அழைத்த அழைப்பை முன்வைத்து. இந்த வசனத்திலிருந்து ஒன்று தெரியுது, மோசே எந்த காரியத்தில் உறுதியா இருக்கிறார் என்றால், தேவன் எதற்கென்று என்னை அழைத்தாரோ அந்த அழைப்பில் நிற்கிறதுல உறுதியா இருக்கிறான். தேவன் அழைத்த அழைப்பில் யார் கடைசி வரை உறுதியா இருக்க விரும்புகிறீர்களோ, நிற்கிறீர்களோ, அப்படிப்பட்டவர்கள் வாழ்க்கையிலே பிற்காலத்தில் ஒரு மகிமையை கர்த்தர் வெளிப்படுத்த வல்லவராய் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அழைத்த அழைப்பில் நிற்க வேண்டியது நிச்சயம். அழைப்பில் நிற்கிறவனுக்கு நிச்சயம் இருக்கும், என்னில் கர்த்தர் மகிமை வெளிப்படுத்துவார் என்று. எனவேதான் இது முடிச்ச உடனே உனக்கு என்னப்பா வேணும்னு கேட்ட உடனே மோசே கேட்கிறார், ஆண்டவர் மகிமையை காண்பிங்க. எப்படி ஒருவனுக்கு இப்படி மகிமை காண்பிக்க தைரியமாக கேட்க முடிஞ்சிச்சுன்னா, அவன் தன் அழைப்பில் உறுதியா இருக்கிறான். அழைப்பில் நிற்கிறவர்களுக்கு நிச்சயம் மகிமை வெளிப்படும் என்கிற நிச்சயம் உண்டாகும். இந்த வார்த்தை பேசப்படும் போது, அன்பு சகோதர, அன்பு சகோதரி, தேவன் அழைத்த அழைப்பில் நிற்கிறீர்களா? அழைப்பில் நிற்கிறவனுக்கு தான் நிச்சயம் உண்டாகும். இந்த வாழ்க்கைக்கு பிற்காலத்தில் ஒரு மகிமை கர்த்தர் வைத்திருக்கிறார். நான் அழைப்பில் நிற்காமல் நான் என் இஷ்ட போல போவேனேயானால் என் வாழ்க்கையின் நாளை குறித்த ஒரு நம்பிக்கை எனக்கு இல்லாமல் போய்விடும். கர்த்தர் என் வாழ்க்கையில் என்ன செய்ய போகிறார், நிச்சயம் இதை செய்வாரா, இப்படிப்பட்ட ஒரு பெரிய கேள்வியை நமக்குள்ளாக இருக்கும். ஆனால் நம்பிக்கையோடு அழைப்பில் நிற்கிறவனுக்கு, மோசே முச்செடியிலே கர்த்தர் அழைத்த அந்த நாள் முதல் இன்று வரையிலும் மோசே எல்லாவற்றிலும் தைரியமா எவ்வளோ பிரச்சனையை ஃபேஸ் பண்ணார் தெரியுமா? ஆமே, ஒரு ஆளுக்கு பிரச்சனையை சந்திக்கிற மோசே அல்ல, கிட்டத்தட்ட 30 லட்சம் ஜனங்கள், ஆமா 6 லட்சம் புருஷர்கள் மாத்திரம், மனைவிமார் பிள்ளைகள் எல்லாம் சேர்ந்து குறையாம 30 லட்சம் ஜனங்கள் இருக்கும்போது 30 லட்சம் பேருடைய ஜனத்தை ஒருவனாய் சுமந்து நடந்தவன். ஆமா, நமக்கு நம்ம பிரச்சனையை சுமக்கிறதே பெரிய விஷயம் இல்ல. 30 லட்சம் ஜனங்களுடைய பிரச்சனையை சுமந்து இத்தனை நாட்கள்
ஒவ்வொரு அற்புதம் நடக்கும்போது ஜனங்கள் புகழ்வார்கள். ஒரு சின்ன பிரச்சனை வந்தோடனே யார்கிட்ட தான் வந்து நிற்பாங்கன்னா, மொத்தத்தில் மோசைகிட்ட வந்து தான் நிற்பாங்க. மோசை ஒரு இடத்துல சொல்றாரு, ஆண்டவர் தயவு செஞ்சு என்ன எடுத்திருக்க ஆண்டவர். ஏன்னா அவ்வளோ பிரச்சனையை, தன் பிரச்சனையை தாங்க முடியலை. அதில் அத்தனை பேர் பிரச்சனையை சுமந்து இப்படி நடந்துட்டு இருக்கும் போது மோசைக்கு இன்னொரு நம்பிக்கை, அடுத்த ஸ்டெப்பில் எப்படி நிற்க முடியுதுன்னா, மோசைக்கு ஒரு நிச்சயம் உண்டு. நான் அழைத்த அழைப்பில் நிற்கிறதுனால ஈனப்படுத்தப்பட்ட இந்த வாழ்க்கையில் கர்த்தர் தமது மகிமை வெளிப்படுத்துவார். ஆமென். அழைப்பில் நிற்கணும்னா 2 காரியங்கள் இருக்கணும். ஒன்று, அழைத்தவரை பார்க்கணும். 2வது, அழைப்பை பார்க்கணும். ஆமென். என்னை அழைத்தவர் யார்? என்னை அழைத்தவர் எப்படிப்பட்டவர்? 1 பேதுரு 5வது அதிகாரம் 10வது வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. 1 பேதுரு 5:10, கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராயிருக்கிறவர் அவர். ஹல்லேலூயா. என்னை அழைத்தவர் யார் என்றால் சாதாரண மனுஷன் அல்ல. என்னை அழைத்தவர் யார் என்றால் ஏதோ ஒரு பாஸ்டர் அல்ல. என்னை அழைத்தவர் யார் என்றால் என்னோடு கூட இருந்து ஆராதிக்கிறவர் அல்ல. என்னை அழைத்தவர் யார் தெரியுமா? கிறிஸ்து இயேசுவுக்குள் கர்த்தர் என்னை அழைத்திருக்கிறார் என்று சொல்லுகிறவர்கள் வலது கரத்தை உயர்த்தி ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். அவர் அழைக்கும் போது எப்படிதான் அழைத்திருக்கிறார் தெரியுமா? தமது நித்திய மகிமைக்கென்று அழைத்திருக்கிறார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்க சும்மா அழைக்கப்பட்டவர்கள் அல்ல, நீங்கள் மகிமைக்கு அழைக்கப்பட்டவர்கள். ஆமென். அழைத்தவர் யார் என்பதை பாருங்கள், அவர் எப்படி அழைத்திருக்கிறார் என்பதையும் பாருங்கள். அழைத்தவர் கிறிஸ்து இயேசுவுக்குள் அழைத்திருக்கிறார். ஆமென். இயேசு இந்த பூமியில் ஊழியம் செய்யும் போது அவர் அதிகம் எதுல தான் கான்சென்ட்ரேட் பண்றார்னா, மகிமை வெளிப்படுத்துவதில் தான் கான்சென்ட்ரேட் பண்ணார். எனவே தான் அடிக்கடி சொல்ல, பிதாவே நான் மகிமைப்படுத்தினேன் என்று சொல்லுவார். பிதா சொல்லுவார், மகிமைப்படுத்தினேன், இன்னும் நான் உன்னை மகிமைப்படுத்துவேன் அப்படின்னுவார். மகிமை வெளிப்படுத்துவதுதான் இயேசுனுடைய கான்சென்ட்ரேஷன் இருந்தது. அதுதான் ஃபோக்கஸாகவே இருந்துச்சு. அந்த கிறிஸ்து இயேசுவுக்குள் அழைத்த நம்ம எதற்கென்று அழைத்திருக்க நித்திய மகிமைக்கு. இந்த அழைப்பில் நிற்கிறவர்களுக்கு ஒரு நிச்சயம் உண்டு, பிற்காலத்திலே மகிமை வெளிப்படும் என்பது. ஹல்லேலூயா. 2வது, அழைப்பை பாருங்கள். 2 பேதுரு 1:3 இப்படி சொல்லப்படுகிறது, தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்திருக்கிறார். மகிமையினால் அழைத்திருக்கிறார், காருண்யத்தினால் அழைத்திருக்கிறார். அழைப்பை பாருங்கள். அழைத்தவரையும் அழைப்பையும் சரியாய் தினமும் பார்க்கிறவன் அவர் அழைத்த அழைப்பை விட்டு விலகவே மாட்டான். ஆமென். மோசே எல்லா பாதையும் எப்படி ஃபேஸ் பண்றார்னா, தன்னுடைய பலத்தை பார்த்தல்ல, தன்னை பார்த்தல்ல, தன்னை அழைத்தவரையும் தன்னை அழைத்த அழைப்பையும். தன்னை அழைக்கும் போது மோசேயுடைய துவக்கம் எப்படி இருந்துச்சு? முட்செடியில கர்த்தர் எழுந்தருளும் போது மோசே எப்படிப்பட்டவனா இருந்தான் தெரியுமா? 80 வயதுல வந்து சந்திக்கிறார். 80 வயது என்பது மோசேயின் கணக்குப்படி எல்லாம் முடிஞ்ச வயசு. மனுஷனுடைய ஆயுசு காலம் 70 பலத்தின் மிகுதினால. இது யார் எழுதுனது? மோசே. அப்போ மோசேயின் கணக்குப்படி 80 வயது என்பது எல்லாமே முடிஞ்சு போன வயது. இனி எனக்கு ஒரு வாழ்க்கை இருக்கும் என்பது என்னை பொறுத்தவரை சான்ஸே கிடையாது. ஆனால் கர்த்தர் முட்செடியில் எழுந்தருளி எப்பொழுது மோசே சந்திக்கிறார் தெரியுமா? தன்னுடைய 80வது வயதில். அதாவது நான் இப்படி சொல்றேன், முடிந்த இடத்திலிருந்து கர்த்தர் அவனை அழைத்தார். ஆமென். முடிந்த இடத்திலிருந்து கர்த்தர் அவனை அழைத்தார். நம்மையும் கர்த்தர் அப்படிதான் அழைத்திருக்கிறார். எசேக்கியேல் 16:6 சொல்லப்பட்டிருக்கிறது, நான் உன் அருகே கடந்து வந்த போது மிதிக்கப்படுவதற்கு ஏதுவாய் கிடந்து நீ உன் இரத்தத்தில் கிடக்கிறதை கண்டு உன் இரத்தத்தில் கிடக்கிற உன்னை பார்த்து பிழைத்திரு என்று. முடிஞ்சிச்சு சொல்லி போடப்பட்ட நம்மை தான் கர்த்தர் அழைத்திருக்கிறார்னு சொல்றவங்க மாத்திரம் வலது கரத்தை உயர்த்தி சத்தமாய் ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். முடிந்த இடத்திலிருந்து. ஆமென். நமக்கு ஒரு துவக்கம் இருந்ததினால் அவர் அழைக்கவில்லை, முடிந்த இடத்திலிருந்து ஒரு துவக்கத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். 2வது, இந்த மோசே அழைக்கும் போது எப்படி வந்து அழைக்கிறார் என்றால், தகுதியை பார்த்தல்ல. இவன்கிட்ட எல்லா தகுதி இருக்கு, இவனுக்கு பேசுறதுக்கு திறமை இருக்குது, இவனுக்கு செய்கிறதுக்கு அப்படி அல்ல, எல்லா தகுதி இழந்த இடத்துல. எனவேதான் 40வது வயதில் வாக்கில் வல்லவனா இருக்கும்போது கர்த்தர் தெரிந்தெடுக்காமல் 80 வயதில் அவன் சொல்லுகிறேன், என் வாய் திக்குவாயா இருக்குது ஆண்டவரே, பலவீனமா இருக்கிற ஆண்டவரே, நான் எப்படி ஆண்டவரை போய் பேசுவேன்? பேசத்தக்கதான பலம் என்கிட்ட இல்லை ஆண்டவரே.
நான் எப்படி ஆண்டவரை போய் பேசுவேன்? எல்லாம் இழந்த இடத்துல, பலவீனமான இடத்துல கர்த்தர் வந்து தெரிந்தெடுக்கிறார். அதை நான் இப்படி சொல்லுகிறேன், தகுதி பார்த்து தெரிந்தெடுக்காமல் அவனை தெரிந்தெடுத்து கர்த்தர் தகுதிப்படுத்தினார். எத்தனை பேருக்கு சொல்ல முடியும், கர்த்தர் என்னையும் அப்படிதான் தெரிந்தெடுத்து தகுதிப்படுத்தினார் சொல்றவங்க ஆமென். அதுதான் கொலோசியர் 1:12 சொல்லப்படுகிறது, ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு நம்மை தகுதி உள்ளவர் ஆக்கினவர் அவர். தகுதியா இருந்ததினால் அவர் என்னை தெரிந்தெடுக்கவில்லை, மாறா என்னை தெரிந்தெடுத்து அவர் தகுதிப்படுத்தினார். மேவி போசேத்து பந்தியில் வந்து அமர்ந்தது மேவி போசேத்துக்கு இந்த தகுதியினால் வந்ததல்ல, மேவி போசேத்துக்கு தயவு பாராட்டப்பட்டு அவனை தகுதிப்படுத்தி நிறுத்தினார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இதே போல நாம் வந்தது தகுதி நிமித்தம் வந்தவர்கள் அல்ல. இந்த வார்த்தை சபை கேட்கிறீர்கள் என்றால் ஒரு விசை கூட தைரியத்தோடு சொல்லி, தகுதி நிமித்தம் வந்தவர்கள் அல்ல, நம்மை தெரிந்தெடுத்து தகுதிப்படுத்தி இருக்கிறார் சொல்றவங்க ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya. மூன்றாவது, மீறுகிறவன் என்று தெரிந்தும் அழைத்தார். முடிந்த இடத்திலிருந்து அழைத்தார். தகுதியான எதுவும் இல்லை என்று தெரிந்தும் அழைத்தார். நாம் மீறுகிறவர்கள் என்று தெரிந்தும் அவர் அழைத்தார். நான்காவது, குறையுள்ளவன் என்று தெரிந்தும். ஆமா, இவன் வாழ்க்கை எல்லாமே குறைவாதான் இருக்குது. ஆமா, இவனை எடுத்து எப்படி பயன்படுத்துவது, இப்படிதான் உலகம் நம்ம யோசித்தது. ஆனால் கர்த்தர் நம்மை தெரிந்தெடுக்கும் போது குறையை பார்க்கவில்லை. அவர் நிறைவானவர் நமக்குள் வந்ததுனால குறைவுகள் எல்லாம் நிறைவாய் மாறினதுன்னு சொல்றவங்க ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமே, அவர் தெரிந்தெடுத்த அழைப்பு. என்னை எங்கிருந்து அழைத்தார்? ஒன்றுமில்லாத இடத்தில், முடிந்த இடத்தில், மீறுகிறவன் என்று தெரிந்த இடத்தில், ஆமென், குறை உள்ளவன் என்ற இடத்தில். எனவேதான் வேதம் சொல்லுகிறது, ஞானிகளை வெட்கப்படுத்த கர்த்தர் பைத்தியங்களை தெரிந்தெடுத்தார், பலவான்களை வெட்கப்படுத்த கர்த்தர் பலவீன்களை. இது வேற யாரையும் குறித்து சொல்லவில்லை, என்னை உங்களை குறித்து தான் கர்த்தர் சொல்லி இருக்கிறார். எனவேதான் கடந்த ஞாயிற்றுக்கிழமை கேட்டோமே, நாம் வந்தவர்கள் கிருபையில் வந்தவர்கள் அல்ல, நீட்டப்பட்ட கிருபையில் வந்தவர்கள். அப்படி வந்தவங்க மாத்திரம் வலது கரத்தை உயர்த்தி சத்தமா ஆமென் சொல்லுங்கப்பா. நாம் நீட்டப்பட்ட கிருபையில் வந்தவர்கள், நீட்டப்பட்ட கிருபையில். இப்படி அழைப்பை எனக்கு தந்தது கர்த்தரானால் அந்த கர்த்தர் தான் சொல்லுகிறார், பிற்காலத்திலே மகிமைப்படுத்துவேன். மோசே, ஏன் இப்போ மகிமை நீங்க கேட்குறீங்க? மோசே, என் அழைப்பு அப்படிப்பட்ட அழைப்புவா? என்னை அழைத்தவர் அப்படிப்பட்டவர். நான் அழைப்பில் நிற்கிறேன், அழைப்பில் நிற்கிறேன். எனவே தான் பாருங்க, மகிமை கேட்டதும் ஆண்டவர் வந்து காட்ட மாட்டேன்லாம் சொல்லலை. அது எப்படி உனக்கு நான் தருவேன் எதுவுமே சொல்லலை. ஆண்டவர் உடனே ஓகே சொல்றார், நீ வந்து நில்லுன்றார். நீ வந்து நில்லு. மோசே திரும்ப வரும்போது அவன் முகம் பிரகாசிக்கிறது. அழைப்புல நிற்கிறவனுக்கு மகிமை கன்ஃபார்ம். இம்மையிலும் மகிமை காட்டுவார், இந்த மறுமையிலும் மகிமையை காண்பிப்பார் என்று விசுவாசிக்கிறவங்க நல்ல கைகளை தட்டி ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya, ஆமென். எனவேதான் யோவான் 17வது அதிகாரத்துல இயேசு கிறிஸ்து ஒரு அழகான ஒரு வார்த்தையை சொல்லுவார் பாருங்க. 22வது வசனம் சீஷர்களை குறித்து சொல்லும் போது, யோவான் 17:22 வாசியுங்கள். நாம் ஒன்றாய் இருக்கிறது போல அவர்களும் ஒன்றாய் இருக்கும்படி நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன் என்றார். இந்த வார்த்தையை கர்த்தர் வந்த ஜனத்தை குறித்து சொல்லாமல் தன் அழைப்பில் உறுதியாய் நின்ற சீஷர்களை பார்த்து சொல்லுகிறார். ஆமென். எல்லாருக்கும் இந்த மகிமையை கர்த்தர் கொடுக்கவில்லை. வந்துட்டு போறவங்களுக்கெல்லாம் மகிமை கிடையாது. ஆனா யார் தன்னோடு கூட தான் அழைத்த அழைப்பில் உறுதியாய் நிற்கிறார்களோ, நிலைத்திருக்கிறார்களோ, அந்த அழைப்பை விட்டு விலகாமல் இருக்கிறார்களோ, அவர்களை குறித்து தான் இயேசு சொல்றார், ஆண்டவரே, நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கும் கொடுத்தேன். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரி, உங்கள் அழைப்பை பாருங்கள். கர்த்தர் எங்கிருந்து உங்களை அழைத்திருக்கிறார், கர்த்தர் எப்படி உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார், எங்கிருந்து நம்மை கர்த்தர் மீட்டெடுத்தார். முடிந்த இடத்திலிருந்து நம்மை அழைத்தவர், ஒன்றுமில்லாத இடத்திலிருந்து அழைத்தவர், நீட்டப்பட்ட கிருபையினால் அழைத்தவர். இப்படி அழைத்தவர் மகிமை வெளிப்படுத்தாமல் இருப்பாரோ? நிச்சயம் பிற்காலத்தில் மகிமை வெளிப்படும் என்று விசுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya, ஆமென். மோசேக்கு இந்த மகிமை குறித்த வாஞ்சை வெளிப்படுவதற்கு இன்னொரு ரீசன் உண்டு. என்ன ரீசன், என்ன காரணம்னா, நான் இன்னைக்கு தியானித்துட்டு இருந்த போது ஒருவேளை மோசே ஒரு காரியத்தை மறந்திருக்க மாட்டார். ஏன் இந்த இடத்துல இந்த வார்த்தைகள் பேசும்போது அவர் எதை குறித்து, ஆண்டவர் நீர் என்னை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறீர், இதை சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, கர்த்தர் மோசே அழைத்த அந்த ஆரம்ப அந்த காரியத்தை மோசே ஒருவேளை நினைச்சிருந்திருப்பார். என்ன, எப்படி அழைத்தார்? யாத்திராகமம் 3வது அதிகாரம் நமக்கு தெரியும்.
ஒரே பர்வதத்தில் முட்செடியில் கர்த்தர் எப்படி எழுந்தருளுகிறார்? அக்கினி ஜுவாலையாய் எழுந்தருளுகிறார். எதில் எழுந்தருளினார்? முட்செடியில் எழுந்தருளினார். இதை தூரத்திலிருந்து மோசே பார்க்கிறான். பார்க்கும்போது மோசைக்கு அதில் கர்த்தர் இருப்பது தெரியாது. எதுதான் தெரியுது? முட்செடி தெரியுது, அக்கினி தெரியுது. ஆமென். முட்செடியில பிரகாசித்து கொண்டிருப்பது அக்கினி என்று தான் தூரத்திலிருந்து பார்த்தான். ஆனா கிட்ட வரும்போது தான், கிட்ட வந்த பிறகுதான் மோசைக்கு அந்த முட்செடியில யார் இருந்தது தெரிந்தது? கர்த்தர். அதை நான் இப்படி சொல்றேன், தூரத்திலிருந்து அக்கினின்னு பார்த்தவன் கிட்ட வந்த பிறகு எதை பார்க்கறான் தெரியுமா? மகிமையை பார்க்கறான். ஆமென். தூரத்திலிருந்து முள்ளுல அக்கினியை பார்த்தவன் இப்ப கிட்ட வந்த பிறகு இந்த முள்ளுல அக்கினி அல்ல, மகிமை இருக்கிறத பார்க்கறான். ஆமென். இந்த காட்சி தான் மோசையை மாத்துறதுக்கான காட்சி. மோசையை கடைசி வரை நிற்க வச்ச காட்சி. அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், மோசையை குறித்து சொல்ல வரும்போதெல்லாம் முட்செடியில் எழுந்தருளின தேவனாலே மோசே, முட்செடியில் எழுந்தருளின தேவனாலே மோசே, இப்படிதான் பல இடத்துல சொல்லப்பட்டிருக்கும். இப்ப மோசை கேட்கிறார், ஆண்டவர் உம்முடைய மகிமை எனக்கு காண்பிங்க. இந்த கேள்வி கேட்க காரணம், இந்த காரியத்தை கேட்க காரணம், மோசைக்கு அவ்வளோ நம்பிக்கை உண்டு, ஒரு முட்செடியிலேயே ஆண்டவர் தமது மகிமை வெளிப்படுத்துவாரானால், ஒரு முட்செடியிலே கர்த்தர் தமது மகிமை வெளிப்படுத்துவாரானால், இந்த வாழ்க்கையில கர்த்தர் தமது மகிமை வெளிப்படுத்தாமல் இருப்பாரா? ஆமென். அவர் தெரிந்தெடுத்த ஒரு முட்செடியில, அவர் தெரிந்தெடுத்த முட்செடியில கர்த்தர் தமது மகிமை வெளிப்படுத்தினது அடையாளம் தான் ஒரு மோசே சந்திக்கப்பட்டார், ஒரு மோசே உருவாக்கப்பட்டார். ஒரு முள்ளிலேயே அவர் இறங்குவார்னா இந்த பிள்ளையில இறங்க மாட்டாரா? அல்லேலூயா. ஒரு முள்ளையே மகிமைப்படுத்தினவர் இந்த பிள்ளையை மகிமைப்படுத்த மாட்டாரா? எத்தனை பேர் நம்புறீங்க? முள்ளையே மகிமைப்படுத்தினார், இந்த பிள்ளையை மகிமைப்படுத்துவார்னு விசுவாசிக்கிறவங்க ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். எத்தனை பேர் நான் அவருடைய பிள்ளைன்னு சொல்றவங்க மாத்திரம் இன்னைக்கு ஏதாவது முள் செடி எடுத்து வச்சுட்டு சொல்லுங்க, இந்த முள்ளையே மகிமைப்படுத்தினார், இந்த பிள்ளையை மகிமைப்படுத்த மாட்டாரா? அல்லேலூயா. யாருக்கா வீட்டில் ரோசாப்பூ செடி இருக்குதுன்னா அந்த ரோசாப்பூல இருக்கிற முள்ளை பாருங்க, அந்த முள்ளையே மகிமைப்படுத்தினவர். அல்லேலூயா. உண்மையிலே பிற்காலத்தில் மகிமை வெளிப்படுமான்னு ஒரு கேள்வி வரும்போது கண்ணாடிக்கு முன்னாடி நின்றுட்டு உங்களை பார்த்து முள்ளையே மகிமைப்படுத்தினவர் இந்த பிள்ளையை மகிமைப்படுத்த மாட்டாரா? என் கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகும் என்று விசுவாசிக்கிறவங்க நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா. மோசைக்கு இந்த காட்சி மறந்துடவே செய்யாது. அதனாலதான் கேட்கிறா, என்ன மோசே உனக்கு வேணும்? ஆண்டவரே, அன்னைக்கு அந்த முள்ளில் இறங்கி எனக்கு உண்மை வெளிப்படுத்தினீரே, அதே போல இன்னைக்கு எனக்கு அந்த மகிமை காண்பித்து என் மூலமாய் நீர் வெளிப்படுவீராக. அதே போல மோசை இறங்கி வந்த போது அன்றைக்கு மோசை முட்செடியில மகிமை கண்டால், இன்னைக்கு ஜனங்கள் மோசையில மகிமை காண்கிறார்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சீக்கிரத்தில் என்னிலே கர்த்தர் மகிமை வெளிப்படுத்துவார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இரண்டாவது, இந்த மோசையின் இடத்தில் வெளிப்பட்ட காரியம் ஒன்று, அழைப்பில் உறுதியாய் நின்றான். இரண்டாவது, தேவன் விரும்புகிறதை செய்தான். யாத்திராகமம் 40வது அதிகாரம் அதனுடைய 16வது வசனத்தில் இப்படி மோசை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. வாசியுங்கள். யாத்திராகமம் 40:16. கர்த்தர் தனக்கு கற்பித்தபடியெல்லாம் மோசே செய்தான். இது ஒரு வார்த்தை மாத்திரமல்ல, பல இடத்துல இந்த வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது. மோசையை முட்செடியில எழுந்தருளி கர்த்தர் சந்தித்து அவனை புறப்பட பண்ணின அன்று முதல் மோசையின் கடைசி வரை ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் மோசே ஆண்டவருடைய வார்த்தையை மீறி ஒரு காரியத்தை செய்வார். ஆண்டவர் கன்மலையை பார்த்து பேசு சொல்ற இடத்துல கன்மலையை அடிச்சிருவார். அந்த ஒரு காரியம் தான். அதுக்கு முன்னாடி நீங்க முட்செடியிலே அவனை சந்தித்து அவனை புறப்பட பண்ணி அன்று முதல் கடைசி வரை நீங்க மோசையின் லைஃப்ல பார்த்தீங்கன்னா எதுக்கு தான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பார்னா, தான் விரும்புவதை செய்வதை அல்ல, தேவன் சொல்வதை செய்வதில்லை. ஆமென். மோசையின் இடத்தில் வெளிப்பட்ட ஒரு முக்கியமான அனுபவம் இது. யாத்திராகமம் 40 நம்ம வாசிக்க கேட்டது போல, கர்த்தர் தனக்கு கற்பித்தபடி எல்லாம் செய்வான். இது பல முறை கொடுக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டபடி எல்லாம் செய்தான். எகிப்திற்குள்ள என்றாகும் போதே ஆரோன் கிட்ட போய் மோசே எதை தான் பேசுவார் என்றால், தனக்கு பிரியமானதை அல்ல, கர்த்தர் என்ன வார்த்தையை சொன்னாரோ அதை தான் ஆரோனுக்கு பகிர்ந்து கொடுப்பார். பார்வோனுக்கு முன்பாக போய் கர்த்தர் என்ன செய்ய சொல்றாரோ அதை செய்வார். எகிப்திற்குள்ளேயும் அப்படிதான் செய்தார், வனாந்திரத்திலேயும் அப்படிதான் செய்தார். தன்னுடைய கோட்டத்தின் கடைசி வரையிலும் மோசேயினிடத்தில் வெளிப்பட்ட ஒரு முக்கியமான அனுபவம் தான், தேவன் எதை விரும்பினாரோ அதையே செய்வதில் உறுதியாக இருந்தார்.
ஹல்லேலூயா. ஜனத்திற்கு முன்பாய் தான் செய்கிற செயல்கள் ஜனத்தை பிரியப்படுத்துறதுக்காக அவன் செய்யாமல் தேவனை பிரியப்படுத்துகிறது மாதிரி செய்ததுனால மோசேயின் வாழ்க்கையில் பிற்காலத்தில் பெரிய மகிமை உண்டானது. ஆமென். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் அதை தான் சொன்னார். யோவான் 17வது அதிகாரத்தில் 4வது வசனத்தில் இப்படி சொல்லப்படுகிறது. 4-5 வசனங்களை வாசியுங்கள். யோவான் 17வது அதிகாரம் அதிலே 4-5 வசனங்கள். பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன். எப்படி மகிமைப்படுத்தினார்? நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியையை செய்து முடித்தேன். 5வது வசனம். உலகம் உண்டாகிறதற்கு முன்னே உம்மிடத்தில் எனக்கு உண்டாயிருந்த மகிமையினால் இப்பொழுது நீர் என்னை உம்மிடத்திலே மகிமைப்படுத்தும் என்றார். இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்யும் போது ஒரு காரியத்தில் உறுதியா இருந்தார். என்ன காரியத்தில்? நான் தனக்கு இஷ்டம் போல செய்யாமல், அதனாலதான் ஒரு இடத்துல இப்படி சொல்ல, நான் என் சுயமா எதையும் செய்யாமல் என் பிதா எதை அனுமதிக்கிறார், என் பிதாவின் சித்தம் எதோ அதே செய்கிறேன். இங்கே வாசிக்க கேட்டோம், ஆண்டவர் நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியை செய்து முடித்தேன். பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன். இந்த வார்த்தையை நான் ஒரே லைன்ல சொல்ல விரும்புகிறேன். இந்த பூமியில யார் அவரை மகிமைப்படுத்துகிறீர்களோ உங்களை கர்த்தர் பிற்காலத்தில் மகிமைப்படுத்துவார். ஆமென். எப்படி மகிமைப்படுத்துறது? உங்களுடைய செயல்கள் தேவன் விரும்புகிற செயலா இருக்கட்டும். தேவன் எதை சொல்லுகிறார் அதை செய்யுங்கள். காணா ஒரு வீட்டில் அந்த ரசம் ருசியாய் மாறினதெல்லாம் அற்புதம், அந்த ரசம் மகிமையாய் மாறினது அற்புதம். ஆமென். வெறுமையா ஒரு டேஸ்டா இருக்கிறதல்ல, அந்த அற்புதத்தின் ரிசல்ட்டே அற்புதம் நடந்ததல்ல, மகிமை வெளிப்பட்டது. இந்த மகிமை வெளிப்படத்தக்கதா இந்த ரசத்தில் இந்த ருசி உண்டாக ரீசன் என்னன்னா, ஒரே ரீசன் தான். மரியாள் போய் சொல்லுகிற வார்த்தை, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். அப்ப மகிமை வெளிப்படணும்னா அவர் சொல்றபடி, மகிமை வெளிப்பட அவர் சொல்றபடி செய்யுங்க. அவர் செய்ய சொன்ன காரியெல்லாம் நமக்கு தெரியும். பாத்திரத்தை எடுத்துட்டு வர சொல்றார், தண்ணீரை நிரப்புங்கன்றார், கொண்டு போய் பரிமாறுங்கன்றார். இந்த 3 காரியங்களை அவங்க செஞ்சு முடிக்கிறது வரையிலும் பாத்திரம் பாத்திரமா தான் இருக்குது, தண்ணீர் தண்ணீரா தான் இருக்குது, எந்த மாற்றமும் இல்லை. அவர் சொல்ல சொல்ல ஒவ்வொன்றையும் அவங்க செஞ்சு முடிக்கிறாங்க. பாருங்க, எப்போ இந்த தண்ணீர் ரசமா மாறி இருக்கும் தெரியுமா? ஒரு நாள் இது தியானிச்சுட்டு இருக்கும்போது, ஆண்டவர் எப்போ ஆண்டவர் இது ரசமா மாறிச்சு? தண்ணி ஊற்றும் போது ரசமா மாறி இருந்தா ஊத்துனவனுக்குள்ள சந்தோஷம் வந்திருக்கும். அவன் அங்கிருந்தே கத்திருப்பான், ஏ தண்ணி ரசமா மாறிட்டு. இப்போ அவன் கத்தல. யார் இப்போ அந்த டேஸ்ட்டை பார்த்துட்டு சொல்றான்னா, எவன் வாங்கி குடிக்கிறானோ அவன் தான் டேஸ்ட் பண்ணிட்டு சொல்றான். அப்போ ஊத்துறவனுக்கு ஒண்ணு தெரியுது, ஊத்துனது என்ன ஊத்தி இருக்கிறோம்? தண்ணி. அந்த இடத்துல எல்லாம் நாளா இருந்திருப்பேன்னா இப்படி திரும்ப திரும்ப பார்த்துருவேன், கலர்லாம் மாறி இருக்கிறா, எந்த கலரும் மாறல. ஆனா ஆண்டவர் சொன்ன வார்த்தையை கேட்டு எந்த சந்தேகப்படாம கொண்டு போய் பரிமாறினா பாருங்க. இதே காரியத்தை ஆண்டவர் உங்கள்கிட்ட சொன்ன நீங்க செய்வீங்களா? உங்க வீட்டில் இதே போல ஒரு பிரச்சனை வருது, ஆண்டவர் பாத்திரம் ஏதோ ஒரு பாத்திரத்தை எடுத்துட சொல்றார், தண்ணீரை நிரப்ப சொல்றார், கொண்டு போய் பரிமாறுன்ட்டார். எத்தனை பேருக்கு தைரியமா போவீங்க? ஃபர்ஸ்ட் நம்ம டேஸ்ட் பார்ப்போம். இங்க அவன் டேஸ்ட் பார்க்கல, கொண்டு போய் பரிமாறுறான். எங்க மகிமை வெளிப்படும் தெரியுமா? அவர் சொன்னதை செஞ்சு முடிச்சாங்க பாருங்க. நீ போய் குடுன்றாங்க, அவன் போய் ஊத்துனான் பாருங்க. அந்த நான் விசுவாசிக்கிறேன், அந்த ஊத்துற டைம்ல அந்த தண்ணி ரசமா கர்த்தர் மாற்றிட்டார். அங்கதாங்க மகிமை வெளிப்பட போகிறது. ஹல்லேலூயா. ஆண்டவர் ஏன் இன்னைக்கு மகிமை வெளிப்படுறதுக்கு ஆண்டவர் வெயிட் பண்றாருன்னா, அவர் சொன்னதெல்லாம் செஞ்சு முடிக்கல. நம்ம மோசே தனக்கு கற்பித்தபடி எல்லாம் செய்தான். ஏன் இந்த மலையிலிருந்து இறங்கி வருவதற்கு முன்பாக கூட அவர் மகிமையை பார்க்கணும்னு சொன்னதும் ஆண்டவர் ஒரு பெரிய கண்டிஷனே போடுவார். யாத்திரை 34வது அதிகாரத்தில் நீங்க படிச்சீங்கன்னா தெரியும் எப்படி வர சொல்லுவார் பாருங்க. 1-2 வசனங்களை எல்லாம் வாசிங்க.
யாத்திராக 34:1-2-3 வசனங்கள். கர்த்தர் மோசேயை நோக்கி, முந்தின கற்பலைகளுக்கு ஒத்த 2 கற்பலைகளை இழைத்துக்கொள். இழைத்து போட்ட முந்தின பலகைகளில் இருந்த வார்த்தைகள் எழுதுவேன். காலத்தில் ஆயத்தமாகி சீனாய் மலையில் ஏறி அங்கே மலையின் உச்சியில் காலமே என் சமூகத்தில் வந்து நில்லு. ஒருவனும் வரக்கூடாது. மலையில் எங்கும் ஒருவனும் காணப்படக்கூடாது. மலையின் சமீபத்தில் ஆடு மாடு மேயவும் கூடாது என்றார். அப்பொழுது மோசே முந்தின கற்பலைகள் கொத்த 2 கற்பலைகளை இழைத்து அதிகாலமே எழுந்திருந்து கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டபடியே 2 கற்பலைகளை தன் கையில எடுத்துக்கொண்டு சீனாய் மலையில் ஏறினார். எந்த கண்டிஷன் ஆண்டவர் சொன்னாலும், என்ன செய்ய சொன்னாலும் மோசே இங்கிருந்து நோ ஆண்டவரை சொல்ல மாட்டார். ஆண்டவர் செய்ய சொல்லுகிற காரியத்துக்கு நோ சொல்லாம யார் இந்த பூமியில செய்கிறீர்களோ அவர்கள் வாழ்க்கையில கண்டிப்பா மகிமை வெளிப்படுங்க. ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவர் செய்ய சொல்லும் போது உடனே எதை பார்ப்போம்? இது நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு பிடிக்குமா? என் கூட இருக்கிறவங்க என்ன நினைப்பாங்க? என் கூட இருக்கிறவங்க இதை எப்படி பார்ப்பாங்க? என்னை சுற்றி இருக்கிற ஜனங்களை எப்படி பார்க்கும்? ஆமென். ஆண்டவர் சொல்றார், நீதான் கற்பலையை வெட்டிட்டு வரணும். ஆமென். இந்த வயசான காலத்தில் கல்லை வெட்டி எடுக்கிறது சரி, உனக்கு யூஸ் பண்ணி ஆரோனை யூஸ் பண்ணிக்கோ, ஊரை யூஸ் பண்ணிக்கோ, எதுவுமே கொடுக்கல. நீ தான் வெட்டணும், நீ தான் தூக்கணும். உன் கூட யாரும் மலைக்கு மேலே ஏறி வரக்கூடாது. நீ உன் கூட யாரும் வரக்கூடாது மட்டும் இல்லை, இந்த மலையை சுற்றி யாருமே. அடுத்து ஒரு கண்டிஷன் போட்டார் பாருங்க, இந்த மலையை சுற்றி ஆடு மாடுகள் எதுவுமே. எங்க மனுஷனை ஸ்டாப் பண்ணிடலாம், ஆடு மாடை எங்க போய் ஸ்டாப் பண்றது? இந்த சர்ச்சை சுத்தி நடக்கிறதுக்கே நமக்கு படாபாடா இருக்கு. இங்க வந்து ஒரு சீட்டு இடம் பிடிக்கிறதுக்கே நமக்கு படாபாடா இருக்கு. இதுல ஒரு ஆடு மேயக்கூடாது. இதெல்லாம் ஆண்டவர் சொல்லும் போது மோசே எக்ஸ்கியூஸ் கேட்கல. ஆண்டவரே, இந்த ஒரு காரியத்தை மட்டும். ஆமென். சும்மா இல்லைங்க, மகிமை வெளிப்பட்டது. ஹல்லேலூயா. இயேசு சொன்னார், ஆண்டவரே பிதா, உம்முடைய நாமத்தை நான் மகிமைப்படுத்தினேன். எப்படிப்பா மகிமைப்படுத்தின? நீர் எனக்கு நியமித்த கிரியை அத்தனையும் நான் செய்து முடித்தேன். தேவன் என்ன சொல்லுகிறாரோ அதற்கு எந்த மாறு உத்தரவு சொல்லாமல் யார் இங்கே அதை செய்கிறீர்களோ அவர்கள் வாழ்க்கை ஈனப்படுத்தப்பட்டதா இருந்தாலும் பிற்காலத்திலே மகிமை வெளிப்படும் என்று விசுவாசிக்கிறவங்க நல்ல கைகளை தட்டி ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆமென். நான் செய்கிற காரியங்கள் எப்படிப்பட்டதா இருக்கிறது என்பதை கொஞ்சம் யோசியுங்கள். ஆமென். எதை செய்தாலும் வேதம் சொல்லுகிறது அது கர்த்தருக்கு பிரியமானதாய் செய்யுங்கள். ஹல்லேலூயா. நீங்கள் புசித்தாலும் சரி, நீங்கள் குடித்தாலும் சரி, நீங்கள் எதை செய்தாலும் சரி, அது கர்த்தருக்கு உகந்ததாய் கர்த்தருக்கு பிரியமானதாய் செய்யுங்கள் என்று வேதம் காட்டி தருகிறது. அப்படி செய்கிறவர்கள் மேல் பிதா பிரியமாக இருப்பார். அப்படி பிரியப்படுகிற வாழ்க்கையை கர்த்தர் மகிமைப்படுத்திக் கொண்டே இருப்பார். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து அதுதான் நமக்கு காட்டி தந்தார். மோசேயின் வாழ்க்கையில மகிமை வெளிப்படுவதற்கும் காரணம் அதுதான் காட்டி தந்தார். எனவே தான் பாருங்க, இயேசு கிறிஸ்து மறுரூப மலையில் மகிமையாய் வெளிப்படும் போது, அவர் மகிமை மறுரூபமாகும் போது, ஆமென், பேதுரு சீஷர்கள் எல்லாம் காது கேட்க பிதா ஒரு வார்த்தை பேசுவார், இவர் என்னுடைய நேசகுமாரன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று. இவருக்கு செவி கொடுங்கள். ஆமென். அவர் என்ன சொல்றாரோ அதன்படி செய்யுங்கள். மகிமை காண்பித்து இதை சொல்றார். அதன் அர்த்தம் என்ன? அவர் சொல்றபடி நீ செஞ்சேன்னா இவரை இப்ப மகிமைப்படுத்தினது போல உன்னை நான் மகிமைப்படுத்துவேன். ஆமென். பேதுரு சீஷர்கள், பேதுரு சொல்ற, ஆண்டவர் இங்கே இருப்பது நல்லது, உமக்கு ஒரு கூடாரமும் மோசைக்கு ஒரு கூடாரமும். இப்படி பேதுரு தனக்கு பிரியமானதெல்லாம் செய்யணும்னு இருக்கும்போது பரலோகத்தில் வந்து சத்தம் கேட்குது, எப்பா அவர் சொல்றதுக்கு நீ செவி கொடுன்றார். நீ சொல்றதுக்கு அவர் செவி கொடுக்க நீ அவர் சாய்க்காத, அவர் சொல்றதுக்கு நீ செவி கொடுக்க உன்னை சாய்த்துக்கொள். அப்பொழுது இந்த மகிமை உன் வாழ்க்கையில் வெளிப்படும். ஆமென். இன்னைக்கு எதை செய்ய நம்ம ட்ரை பண்றோம்? அன்பான சகோதர சகோதரி, அன்பு விசுவாச தேவ பிள்ளைகளுக்கு ஒரு வார்த்தையை நான் சொல்ல விரும்புகிறேன். நான் ஒரு காரியத்தை செய்ய போகும்போது இது தேவனுக்கு பிரியமா என்பதை கொஞ்சம் யோசிங்கள். இது தேவன் சொல்லிதான் செய்கிறேனா? ஒரு டிசிஷன் எடுக்கும் போதும் சரி, என் குடும்பத்தில் ஒரு காரியத்தை செய்யும் போதும் சரி, என் பிள்ளைங்களுக்கு ஒரு காரியத்தை செய்யும் போதும் சரி, இது தேவன் சொல்லி செய்கிறதா? இது தேவனுக்கு பிரியமானதா? அப்படி செய்கிற காரியம் யார் அப்படி செய்கிறீர்களோ அவர்கள் வாழ்க்கையில நிச்சயம் மகிமை வெளிப்படும் என்பதில் சந்தேகமே இல்லை.
எனவேதான் ஏசாயா 48வது அதிகாரம் 14வது வசனத்தில் இப்படி சொல்லப்படுகிறது, கர்த்தருக்கு பிரியமானவன் அவருக்கு சித்தமானதை பாபிலோனிலே செய்வான். கர்த்தருக்கு பிரியமானவன் அவருக்கு சித்தமானதை பாபிலோனிலே நான் எதை செய்தாலும், என் ஆண்டவர் பிரியப்படுறது போல, என் ஆண்டவர் பிரியப்படுறது போல. இந்த மோசையை பார்த்தீங்கன்னா தெரியும், ஆண்டவர் சில காரியத்தெல்லாம் செய்ய, ஆசரிப்பு கூடாரத்தை செய்ய சொல்லுது பாருங்க, எவ்வளோ காரியத்தை சொல்லுவார், ஒன்றையும் மிஸ் பண்ண மாட்டார். அன்னைக்கு எதில் தான் அன்னைக்கு டயர்லேயும் எழுதலை, ஆனால் எப்படி ஞாபகத்தில் வச்சு செஞ்சாருன்னு தெரியல. நமக்கு போன வாரம் உள்ள மெசேஜே இன்னைக்கு, போன வாரம் உள்ளது என்ன, இன்னைக்கு ஆராதனையில் என்ன பேசுனேன்னு கேட்டாலே, அன்னைக்கு என்ன எதில் நோட் பண்ணார், எதில் ரெக்கார்ட் பண்ணார் எதுவுமே தெரியாது. ஆனால் இங்கே பாருங்க, பைபிள் அப்படியே இருக்கலாம், ஒன்று விடாம தேவன் தனக்கு கட்டளை இட்டபடி எல்லாம் தேவன் விரும்புகிறதை அவன் செய்து முடித்தான். அவன் விரும்புகிறபடி மகிமையை கர்த்தர் வெளிப்படுத்தினார். ஆமென். நீங்கள் பிதாவை மகிமைப்படுத்துங்கள், அவர் உங்களை மகிமைப்படுத்துவார். ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். 3வது, இந்த மோசையினிடத்தில் வெளிப்பட்டது. யாத்திராகமம் 34வது அதிகாரம் அதனுடைய 29வது வசனத்தை ஒரு விசை கூட வாசிக்கலாம். மோசே சாட்சி பலகைகள் இரண்டையும் தன் கையில் எடுத்துக்கொண்டு சீனாய் மலையிலிருந்து இறங்குகிற போது தன்னோடே அவர் பேசினதினாலே தன் முகம் பிரகாசித்திருப்பதை அவன் அறியாதிருந்தான். மலையிலிருந்து இறங்கின போது அவன் முகம் பிரகாசித்ததை அவன் அறியாதிருந்தான். மலையிலிருந்து இறங்கின போது அவன் மகிமை வெளிப்பட்டதை அவன் அறியாதிருந்தான். மலையிலிருந்து இறங்கின போது மகிமை வெளிப்பட்டது என்றால் அதற்கு முன்பாக ஒரு காரியம் நடந்திருக்கிறது, அவன் மலையிலே ஏறினான். ஆமென். அதுதான் 34வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசியுங்கள். அப்பொழுது மோசே முந்தின கப்பல்களுக்கு ஒத்த 2 கப்பல்களை இழைத்து அதிகாலமே எழுந்து கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டபடியே அவ்விரண்டு கப்பல்களை தன் கையிலே எடுத்துக்கொண்டு சீனாய் மலையில் ஏறினான். இந்த வார்த்தையை நான் தியானித்தது போல, ஆண்டு உணர்த்தினது போல நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த ஏறுகிற அனுபவம் யார் லைஃப்ல தடை இல்லாமல் இருக்கிறதோ அவர்கள் வாழ்க்கையில நிச்சயம் மகிமையை கர்த்தர் வெளிப்படுத்துவார். என்ன ஏறுகிற அனுபவம், என்ன ஏறி போகிற அனுபவம்? இந்த ஏறுகிற அனுபவம் என்பது ஜெப வாழ்க்கை. ஜெப வாழ்க்கை எப்படிப்பட்ட ஜெப வாழ்க்கை? ஆமென். ஆண்டவர் மோசேயினிடத்தில் மேல வர சொல்லும்போது அவர் சொல்லுகிற வார்த்தை 2வது வசனத்தில் சொல்றார், விடியற் காலத்தில் நீ ஆயத்தமாகி சீனாய் மலையில் ஏறி அங்கே மலை உச்சியில் காலமே என் சமூகத்தில் வந்து நில்லு, உன்னோட கூட ஒருவனும் அங்கே. இதுல 3 காரியங்களை சொல்ல வருகிறேன். ஒன்று, தனிப்பட்ட ஜெபம். இந்த தனிப்பட்ட ஜெபத்தில் எதுக்கு அதிக முக்கியத்துவம் ஆண்டவர் சொல்றாருன்னா, விடியற் காலத்து ஜெபம். சொல்லுங்க, ஃபர்ஸ்ட் என்னது? தனிப்பட்ட ஜெபம். தனிப்பட்ட ஜெபத்துல எது? விடியற் காலத்து ஜெபம். இந்த விடியற் காலத்து ஜெபத்துல எப்படி இருக்கணும்? ஆயத்தமாக இருக்கணும். 2வது, ஆண்டவர் சொல்றார், அங்கே மலை உச்சியிலே காலம் என் சமூகத்தில் வந்து நில்லுன்றார். அதாவது நீ வந்து நில்லு, அதுக்கு பிறகு நான் வாரேன்றார். அந்த வார்த்தை இப்படி சொல்ல விடுற, அவர் வந்து தேடுவதை விட்டு நாம் தேடுவதற்கு பிரயாசப்படணும். ஹல்லேலூயா. என் தேவன் தினமும் என்னை தேடக்கூடாது, நான் தேவனை தேடணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தேவனை தேட வைக்கிறவன் வாழ்க்கையில மகிமை வெளிப்படாது, தேவனை தேடுகிறவன் வாழ்க்கையில தான் மகிமை வெளிப்படும். ஹல்லேலூயா. ஒரு क्वेश्चन உங்க முன்னாடி கேக்குற, டெய்லி கர்த்தர் என்ன தேடுறாரா இல்ல நான் கர்த்தரை தேடுகிறேனா? கர்த்தர் என்னை தேடுகிறவனாய் நான் இருக்கக்கூடாது, நான் கர்த்தரை தேடுகிறவனாய். இந்த ஏறுகிற அனுபவம் என்பது நான் தேடி போகிற அனுபவம். நான் தேடி போகிற அனுபவம். நான் ஏறலைன்னா அவர் இறங்கிடுவார். எங்க இறங்குவார் தெரியுமா? முட்செடியில் இறங்குவார். மோசே ஏறுகிற அனுபவத்தில் தன் வாழ்க்கையை அவன் வர்றது வர கர்த்தர் அவனை தேடி வந்தார். எப்படி தேடி வந்தார்? முட்செடியில். இன்னும் நீங்க படிச்சுக்கிறது ஒரே ஒரு முறை தான் முட்செடியை முட்செடியில் கர்த்தர் எழுந்தருளினார். அதன் பிறகு மோசே தான் ஒவ்வொரு முறை மலையில் ஏறுகிறார். கர்த்தர் மேகத்திலே வந்து இறங்கினார். ஆமென். நான் தேட வைக்கிறவனா இருக்கக்கூடாது, நான் தேடுகிறவனா இருக்கணும். ஆமென். அதிலும் அதிகமாக இந்த காலையில் இந்த வசனத்தை தியானிக்கும் போது மகிமை வெளிப்பட விரும்புகிற தேவ பிள்ளைங்க, உங்கள் விடியற் காலத்து ஜெபத்தை அதிகப்படுத்துங்கள். அதிகாலையில் எழுந்து முதலாய் கர்த்தரை நோக்கி கர்த்தர் சமூகத்தில் ஆயத்தத்தோடு. ஆமென். கை தூக்க வேணாம்,
இந்த அனுபவம் எத்தனை பேருக்கு இருக்குது? அதிகாலை ஜெபம், அதிகாலை ஜெபம். ஆமென். இந்த வார்த்தை சொல்லி நான் ஜெபிக்கிறேன். இந்த அதிகாலை ஜெபத்தை அதிகப்படுத்துங்கள். பிற்காலத்தில் மகிமை வெளிப்படணும்னு விரும்புறவங்க இந்த அதிகாலை ஜெபத்தை கொஞ்ச நேரமாவது தேவ சமூகத்தில் அதிகாலையில் எழுந்து நீங்கள் தேவ சமூகத்தில் வந்து உட்காருங்கள். ஆயத்தத்தோடு வந்து உட்காருங்கள். நிச்சயம் சொல்லுகிறேன், மலை ஏறி இறங்கும் போது ஆமென் மோசேயின் முகம் பிரகாசித்திருந்தது போல ஒரு நாள் உன் முகத்தை கர்த்தர் பிரகாசிப்பிக்க பண்ணுவார். ஒரு நாள் உன் முகத்தை கர்த்தர் பிரகாசிப்பிக்க பண்ணுவார். எங்க மகிமை பார்க்கணும்னு சொன்ன உடனே ஏன் எங்க விடியற் காலமே வரணும்ன்றார்? ஏதோ ஒரு டைம் ஆர்டர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கலாம். மகிமை தான் அப்ப பார்க்கணும், இப்போ வா, இல்லை நாளைக்கு மதியானத்துக்கு போறவா, இப்படி சொல்லலாம். ஆனா ஆண்டவர் எவ்வளவு சொல்ற, நீ விடியற் காலமே ஆயத்தமாகி காலையிலே வந்து நில்லுன்றார். அவன் கூட ஒருத்தர் வரக்கூடாதுன்னா நீ தனியா வந்து நிக்கணும்ன்றார். ஆமென். சவுலுக்கு எல்லாவற்றையும் அபிஷேகத்தை குறித்து எல்லாவற்றையும் அவனை குறித்த எல்லாவற்றையும் சாமுவேல் சொல்லுவதற்கு முன்பாக அதுவரை கூட்டத்தோடு இருந்து எல்லாத்தையும் செஞ்சிட்டு இருந்தவர் இப்பொழுது வேலைக்காரனை அனுப்பிவிட்டு சொல்றார், நீ சற்றே தரித்து நில்லு. எப்ப சொல்றார் தெரியுமா? காலையில் எழும்பி எல்லாம் ரெடியான பிறகு, எல்லாம் ரெடியான பிறகு சொல்ற, வேலைக்காரன் ஃப்ரெண்ட்ல அனுப்பு, நீ நில்லு. எதுக்கு நிக்கணும்? ஆமா, உன்னை குறித்த காரியத்தை நான் வெளிப்படுத்துறதுக்காக, உன்னை குறித்த காரியத்தை வெளிப்படுத்துறேன். மோசே அதிகாலமே எழுந்து எந்த வார்த்தைக்கு நோ சொல்லாம காலையில் எழுந்து சீனாய் மலையில் ஏறி போகிறான். ஏறுகிற அனுபவம் உடையவனாக இருந்தான். அவன் இறங்கி வரும்போது அவன் முகம் பிரகாசித்திருந்தது. இந்த ஜெப அனுபவம் உங்க லைஃப்ல குறைந்திருக்குமானால் திரும்ப அதை புதுப்பியுங்கள். உங்களுடைய மகிமை வெளிப்படும் காலம் வந்திருக்கிறது. விசுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் முழங்கால் போடலாமா? கண்களை மூடி இந்த காரியங்களின் வாழ்க்கையில வெளிப்படட்டும் ஆண்டவரே. இந்த 3 அனுபவங்களிலே நான் நிலைத்திருக்கும்படியான கிருபைகளை எனக்கு தருவீராக என்று சொல்லி என்னை அழைத்த அழைப்பில் நான் நிற்கணும். ஆண்டவரே, நீர் விரும்புகிறதை நான் செய்யணும். ஆண்டவரை ஏறுகிற அனுபவம் உடையவனா இருக்கணும். அதிகமாய் தனிப்பட்ட ஜெபத்தில் தரித்திருந்து விசேஷமாய் அதிகாலையிலே உம்மை தேடுகிற இந்த பாக்கியத்தை, இந்த கிருபையை கர்த்தர் ஒரு விசை கூட எனக்கு தருவீராக. இந்த அனுபவங்கள் இருக்குமானால் ஈனப்படுத்தப்பட்ட இந்த மோசையின் வாழ்க்கையிலே கர்த்தர் மகிமை வெளிப்படுத்தினது போல ஈனப்படுத்தப்பட்ட உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தருடைய மகிமை பிற்காலத்தில் வெளிப்படும். விசுவாசிக்கிற தேவ பிள்ளைகள் கொஞ்சம் கண்களை மூடி இந்த காரியத்திற்காக உங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொடுங்கள். ஆண்டவரே, இந்த 3 அனுபவங்கள் என்னில் உண்டாகட்டும். ஆண்டவரே, அழைத்த அழைப்பை பார்த்து என்னை அழைத்தவர் மகிமைக்கென்று அழைத்திருக்கிறார். முடிந்த இடத்திலிருந்து என்னை அழைத்தவர், குறைகளோடு இருந்த என்னை அழைத்தவர், தகுதி இல்லாதிருந்த என்னை அழைத்தவர், நீட்டப்பட்ட கிருபையினால் என்னை அழைத்தவர், தமது மகிமை வெளிப்படுத்த வல்லவராய் இருக்கிறார். விசுவாசிக்கிற உள்ளமே, ஆமா, இந்த அனுபவத்தில் நிலைத்திருங்கள். அவருடைய அழைப்பை பாருங்கள், அழைத்தவரை பாருங்கள். இந்த நிச்சயம் உங்களுக்கு இருக்குமானால் உங்களுக்குள்ளே இன்னொரு நிச்சயம் உண்டாகும். பிற்காலத்தில் என் வாழ்க்கையில கர்த்தர் தமது மகிமை வெளிப்படுத்துவார். ஹல்லேலூயா. எதை செய்தாலும் கர்த்தருடைய மகிமை கேட்டு அவர் எதை விரும்புகிறார் அதை செய்யுங்கள். என் பேச்சு, என் நடக்கை, என் பார்வை, என்னுடைய செயல்கள் அவர் விரும்புகிறதா இருக்கட்டும். அவர் விரும்பாதவைகள் என்னில் வெளிப்படுமானால் என்னில் மகிமைக்கு மாறாய் அநேக இருள் உண்டாகி கொண்டே இருக்கும். அதே நேரத்தில் அவர் விரும்புகிறது என்னில் வெளிப்படுமானால் எந்த குறைகள் நடுவிலும் கர்த்தர் எனக்கு ஒரு மகிமையான நிறைவை கட்டளையிட வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விரும்புறீங்க? ஆண்டவர், நான் ஏதோ செய்யும்படி நீர் என்னை அழைக்கவில்லை, நீர் விரும்புகிறதை செய்யும்படி உகந்த பாத்திரமாய், நீர் விரும்புகிற பாத்திரமாய் என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் உங்க 2 கரங்களையும் உயர்த்தி ஹல்லேலூயா. ஏதோ ஒன்று செஞ்சுட்டு போறதுக்கு இல்லப்பா, நீர் விரும்புகிறதை செய்யணும். ஆண்டவர், என் வாழ்க்கை குறித்து இப்படி ஒரு சாட்சி இருக்கணும். கர்த்தர் தனக்கு கட்டளை இட்டபடி எல்லாம் மோசே செய்து முடித்தான் என்ற வார்த்தையின்படியே நீர் எனக்கு சொல்லுகிறபடி நான் செய்து முடிக்க அந்த மகிமை வெளிப்பட எனக்கு கிருபை தருவீராக. Gloria bala shantala riatara bala kadari lebra ka shantala riadara. ஆண்டவரே, ஏறுகிற அனுபவம் விடியற் காலத்திலே உம்முடைய சமூகத்தில் தேடி வருகிற அந்த அனுபவம் எனக்கு திரும்ப உண்டாகட்டும். கேட்க விரும்புறவங்க அப்படியே உங்க வலது கரத்தை உயர்த்தி உங்க இடது கரத்தை இருதயத்தில் வைத்து இந்த அனுபவத்தை கேட்க விரும்புறவங்க இந்த ஜெப ஆவியை கர்த்தர் ஊற்றுவாராக. ஒரு உற்சாகத்தின் ஆவியை கர்த்தர் கட்டளையிடுவாராக. கனநித்திரையின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் வெளியேறுவதாக. அதிகாலையிலே தேவ சமூகத்திலே தேடி ஓடி வருகிற இந்த அனுபவம் சபைக்கு உண்டாவதாக. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுகிற அனுபவம் சபைக்கு உண்டாவதாக. அவன் மலையில் ஏறி
அவர் மலையிலிருந்து இறங்கும் போது ஆமென் முகம் பிரகாசித்திருந்தது போல ஆண்டவரே இந்த ஏறுகிற அனுபவம் நீங்க எங்களை தேடுகிறவர்களாய் அல்ல, நாங்கள் உம்மை தேடுகிறவர்களாய் உம்மையே நோக்கி பார்க்கிற இருதயத்தை எனக்கு தருவீராக. உம்மையை நோக்கி இருக்கிற இருதயத்தை தருவீராக. உம்மையை பற்றி கொள்ளுகிற இருதயத்தை எனக்கு தருவீராக. அதிகாலையில் உம்மை நோக்கி செபிக்கிற கிருபை தருவீராக. இயேசுவின் நாமத்திலே அதை இழந்து நிற்கிற அன்பு உள்ளங்கள் மேல ஒரு தேவ கிருபை இப்பொழுது ஊற்றப்படட்டும். ஒரு தேவ பலன் ஊற்றப்படட்டும். மறுபடியும் 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 அதிகாலையில் எழுந்து செபிக்கிற கிருபை ஊற்றப்படுவதாக என்று கட்டளையிடுகிறேன். ராபாலா ஷகாதா ரிபானா ஹந்தலா ரகாதா ரியாதரா லேப்ரா ஷந்தலா ரியாதரா. எலும்பு சியோனே, உன் தூசியை உதறிவிட்டு எழும்பு, உன் வல்லமையை தரித்துக்கொள். இதோ மகிமை வெளிப்படும் காலம் இது. தேவ மகிமை வெளிப்படும் காலம் இது. ஹalleluya ஹalleluya. உம்மையில் வாஞ்சையாயிருந்து மோசே போல நீ சொல்லுகிற எதற்கும் நோ சொல்லாம விடியற் காலத்தில் உம்மை நோக்கி இருக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாரும். ஈனப்படுத்தப்பட்ட அந்த மோசையின் வாழ்க்கையில் மகிமை வெளிப்பட்டதானா ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகும். எத்தனை பேர் விசுவாசித்து கரங்களை தட்டி ஆமென் என்று சொல்லி முள்ளில் மகிமையை வெளிப்படுத்தினவர் இந்த பிள்ளை வாழ்க்கையில மகிமை வெளிப்படுத்துவார். ஆமென். நல்ல தகப்பனை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். கிருபையாய் உம்முடைய சமூகத்தில் இந்த நாளைகளை கொண்டு வந்து உம்மை பாடி ஆராதிக்க, உம்முடைய வார்த்தையை கேட்க, உம்முடைய வார்த்தையில் உருவாக்கப்பட, உம்முடைய வார்த்தைக்கு அர்ப்பணிக்க தேவன் பாராட்டின தயவுக்காக நன்றி. பிற்காலத்தில் மகிமைப்படுத்துவேன் என்றவர் ஆண்டவர் ஈனப்படுத்தப்பட்ட மோசையின் வாழ்க்கையில் கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமானது போல நாங்கள் விசுவாசிக்கிறோம். எங்களை அழைத்தவர் அப்படிப்பட்டவராக இருக்கிறேன். ஆண்டவரே எங்களை நடத்துகிறவர் அப்படிப்பட்டவராக இருக்கிறேன். நாங்கள் அழைப்பிலே உறுதியாக இருந்து நீர் சொல்லுகிறதை, நீர் செய்ய விரும்புகிறதை நாங்கள் செய்து முடித்து ஆண்டவரே அப்பா அந்த ஏறுகிற அனுபவம் ஒவ்வொரு நாளும் எங்கள் வாழ்க்கையிலே தடையில்லாமல் இருக்கிறதை ஆண்டவரே அது நிமித்தம் உண்டாக போகிற மகிமையை நாங்கள் பார்க்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை தருவீராக. இந்த அனுபவங்கள் சபையிலே இன்னும் இருக்கட்டும். இது நஷ்டப்பட்டிருக்கிற உள்ளங்கள் திரும்ப அந்த பாதையிலே கர்த்தர் கொண்டு வருவீராகப்பா. ஜெப வாழ்க்கை திரும்ப புதுப்பிக்கப்படட்டும். விசேஷமாக அதிகாலையில் எழுந்து தேவ சமூகத்திலே தேடுகிற அந்த வாஞ்சை எங்களுக்குள்ளே மறுபடி கர்த்தர் கட்டளையிடுவீராக, மறுபடி கட்டளையிடுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெப வாழ்க்கை ஒருவரை விட்டு நஷ்டமாகாதபடிக்கு கர்த்தர் வேலி அடைத்து காத்துக்கொள்ளும்படி ஜெபிக்கிறோம்ப்பா. உற்சாகத்தின் ஆவினாலும் உன்னத பலத்தினாலும் ஒவ்வொருவரை இடைகட்டும்படி ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்க, ஒவ்வொருவரையும் சமாதானத்தோடு அனுப்புங்க. ஜலம் வற்றி போக துவங்குகிறதற்காக நன்றி. எங்களுக்கான வாசல் திறக்கப்பட போகிறதற்காக நன்றி ஆண்டவரே. ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவரே. பலவீனத்தின் நடுவிலும் இந்த நாளில் வாஞ்சியோடு உடைய சமூகத்தில் வந்த பிள்ளைகள் உண்டு, நெருக்கத்தின் நடுவில் வந்த பிள்ளைகள் உண்டு. இங்கிருந்து புறப்படும் போது சமாதானத்தோடு புறப்படட்டும். ஒரு விடுதலை கர்த்தர் பெற்றுக்கொள்ள கிருபை செய்வீராக என்று ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிங்க. வந்த இணைந்த அத்தனை பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இந்த ஆராதனை மூலமாக வந்து எல்லா துதிகன மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். நீ இயேசுவின் நாமத்தில் ஜெபத்தை கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே என் முழுமையோடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம், சிநேகம், பாதுகாவலும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கியிருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. சமாதானத்தோடு போய் வாருங்கள். அடுத்த வாரம் 9 மணி முதல் 12 மணி வரை ஜெபம் இருக்கும். ஆமென். நேரத்தை கவனத்தில் வைத்து கலந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.